ஹலோ எவ்ரிவன். எல்லாருமே வந்து ஆஃபனா கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்குன்னு நீங்க இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. எல்லாமே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஆனா, இப்ப நான் சொல்லப் போறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரோஸ். ப்ரோஸ்ல என்ன ஃபர்ஸ்ட்டு? ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரூ பேரபிள் ஆஃப் அ சீகல். அதாவது ஒரு சீகல்லுடைய ஒரு ஸ்டோரி தான் இது. ஓகேவா? என்ன அப்படின்னா, பறக்கவே தெரியாம இருக்க ஒரு ஒரு சீகல், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்க ஒரு சீகல், எப்படி அவங்க பறக்குறாங்க, எப்படி அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ட வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இதுல என்னன்னா, த சீகல் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங். இந்த சீகல் வந்து ஃப்ளை பண்றதுக்கே வந்து ரொம்ப பயப்படுற ஒரு இதா இருக்காங்க. ஒரு பயப்படுற ஒரு சீகலா இருக்காங்க. பறக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஓகேவா? ஹி வாஸ் ஹோப்லெஸ். அதாவது நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு இதே அவங்க கிட்ட இல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு ஹோப்பே இல்லாம இருக்காங்க. ஓகேவா? ஹி டிட் நாட் ஹேவ் எனி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்காங்க. ஓகேவா? தான் தான் பறப்பேன் அப்படின்ற அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே அவங்க இல்லாம இருக்காங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இப்படி இருக்காங்களே, இவங்கள வந்து எப்படி பறக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அவங்க மதர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் லெஃப்ட் அலோன் ஃபார் எ டே. அவங்கள வந்து ஒரு நாளைக்கு தனியா விட்டுர்றாங்க. நீயே சாப்பிட்டுக்கோ, நீயே எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கோ அப்படின்ற மாரி தனியா விட்டுர்றாங்க. அப்படி இருக்கும்போது, அவரால எங்கேயுமே பறக்க முடியாதே. பறக்கறதுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்காங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹி ஏட் நத்திங். அவங்க வந்து எதுவுமே சாப்பிடல. ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க அவங்க. ஓகேவா? இப்ப என்ன நடக்குது அப்டின்னா, ஹி பெக்டு ஹிஸ் மதர் ஃபார் ஃபுட். அவங்களோட மதர் கிட்ட அவர் ஃபுட்டுக்காக வந்து பெக் பண்றாரு. ஓகேவா? அப்டி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீயே வந்து பறந்து இது மாரி எடுத்துக்கோ." அவங்க ஒரு ஃபிஷ்ஷ வந்து எடுத்து காட்டுற மாதிரி, ஒரு டாக் ஃபிஷ்ஷ. "நீயே வந்து என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ." அப்டின்ற மாரி வந்து இது பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஹங்ரியா இருக்காங்க. வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம பறந்து பறந்து போனா மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறமா, கன்டினியூஸா அவங்க ஃப்ளை பண்றதுக்கு இது பண்ணதுக்கு அப்புறமா, ஆ என்ன பண்ணாங்கன்னா, ஹிஸ் ஃபேமிலி ஜாயின்ட் ஹிம் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அதுக்கப்புறம் அவங்க பறக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஓகேவா? பறந்து வந்து இது பண்ணும்போது, அவங்களோட ஃபேமிலியுமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆ தே பிரைஸ்ட் ஹிம் ஃபார் ஹிஸ் எஃபர்ட்ஸ். அதாவது ரொம்ப ஒரு நெறைய எஃபோர்ட்க்கு அப்புறமா வந்து இவருக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால, அவரோட எஃபர்ட்ட வந்து அவங்களோட வீட்ல அதாவது அவங்களோட ஃபேமிலி வந்து எல்லாருமே சேர்ந்து அவர வந்து ரொம்ப புகழ்றாங்க. ரொம்ப பிரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தே ஆஃபர்ட் ஹிம் ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். அதே மாரி இவர் வந்து இவங்க சொன்னதுக்கப்புறம், இவங்க நெறைய எஃபோர்ட் எடுத்து, இந்த மாதிரி ஒரு சக்சஸ் அவருக்கு கிடைச்சதுனால, அவருக்கு வந்து ஸ்கிராப் ஆஃப் டாக் ஃபிஷ்ஷ வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுதான் வந்து பறக்கவே தெரியாம ஹோப்லெஸ்ஸா இருந்த ஒரு சீகல்லு, அவங்க எப்படி பறந்தாங்க அப்படின்றத வந்து சொல்றது தான் வந்து இந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ன்ற லெசனா இருக்கு. இப்ப என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து லைஃப். லைஃபோட போ போமோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அ அவங்க அந்த போயட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாப்பினஸான ஒரு லைஃப வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. த போயட் வாண்ட்ஸ் டு லிவ் ஹிஸ் லைஃப் வித் ஹாப்பினஸ். அவங்க வந்து ஒரு ஹாப்பினஸான ஒரு லைஃப வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹி டசன்ட் வாண்ட் டு பி இன் ஹர்ரி. அதாவது ஹர்ரி அப்படின்னும்போது, எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து அவசரப்படாம பொறுமையா இருக்கிற மாதிரி அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹி டசன்ட் ஃபீல் சேட். டில் த லாஸ்ட் டே ஹி வாண்ட்ஸ் டு லிவ் ஹாப்பி. அதாவது நம்ம இந்த உலகத்த விட்டு எக்ஸிட் ஆகுற வரைக்கும் அந்த லாஸ்ட் டே வரைக்குமே வந்து அவர் வந்து ஹாப்பியா இருக்கணும். அவரோட ஜர்னி அவரோட லைஃப்ன்ற அந்த ஒரு ஜர்னி வந்து எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஓகேவா? ஈவன் வென் த லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹி வாண்ட் டு லீட் அ ஜாய்ஃபுல் ஜர்னி. அதாவது எவ்வளோ ஒரு லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளுக்கு வருதுனாலுமே வந்து நம்ம வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஜர்னி, அதாவது ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஓகேவா? த போயட் இஸ் இன் சர்ச் ஆஃப் அ நியூ ஃப்ரெண்ட்ஷிப். போயட் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சர்ச் பண்றதுல இருக்காரு. த போயட் இஸ் ஹோப்ஃபுல் ஆஃப் த பெஸ்ட் லைஃப் ஜேர்னி. அவர் என்ன பண்றாரு, என்னோட லைஃப் ஜேர்னி வந்து பெஸ்டா தான் இருக்கும், அது வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கணும், லைஃப் வந்து எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்தாலும் ஹாப்பியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி
அவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இருந்து வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைஃப்ல எவ்வளோதான் நம்மளுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து டவுன் ஆகிடாம, எல்லா விஷயத்துலயுமே வந்து நம்ம ஸ்ட்ராங்கா, போல்டா வந்து எல்லா விஷயத்தையும், எல்லா சிச்சுவேஷனையும் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இது. இப்போ பேராகிராஃப பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில், நெக்ஸ்ட் அந்த போயட் இல்ல ப்ரோஸ் சப்ளிமெண்டரி எழுதுறீங்கன்னா ஆத்தர் இல்ல நரேட்டரோட நேமு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க தீம். இதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. இதை எழுதிட்டு தான் நீங்க பேராகிராஃபே எழுத ஸ்டார்ட் பண்ணணும். பேராகிராஃப் எழுதிட்டு பாயிண்ட் எந்த காரணத்துக்கு கொண்டோ பாயிண்ட்டை வந்து போடவே போடாதீங்க. ஓகேவா? பாயிண்ட் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டோ போட்டுறாதீங்க. இது வந்து ஆஸ் அவங்க வந்து பேராகிராஃப்னு கேட்டிருக்கிறதுனால நீங்க இதுக்கு பேராகிராஃபா தான் ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சுச்சா? யாரும் பாயிண்ட் வந்து போடாதீங்க. பாயிண்ட் போடாம பேராகிராஃபா ஆன்சர் பண்ணுங்க. எஸ்ஏன்னு கேட்டா மட்டும் தான் நம்ம பாயிண்ட் போடணும். புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம்ல வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது சில லைன்ஸ் எல்லாம் எடுத்து அது நடுவுல கோட்ஸா வந்து இன் பிட்வீன்ல நம்ம இன்சர்ட் பண்ணும்போது, இது வந்து நம்மளுக்கு மார்க் கொஞ்சம் கூட்டி குடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ரோஸ் பார்த்தாச்சு, போம் பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க சப்ளிமெண்டரி பார்க்குறோம். சப்ளிமெண்டரி என்ன? த டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அந்த ஸ்டோரி என்ன? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there was an island in the sea, the only inhabitant of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐலாண்ட்ல வந்து ஒன்லி இன்ஹாபிட்டன்ஸா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு மேன் அவங்க பேர் என்ன? ப்ராஸ்பரோ. அவங்களோட அவங்க டாட்டர் பேர் என்ன? மிரண்டா. இவங்க 2 பேருமே தான் வந்து அந்த ஐலாண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மிரண்டா ஈவன் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல் யங் லேடி அப்படின்னு அவங்கள டிஸ்கிரைப் பண்றாங்க. ஓகேவா? என்ன பண்றாங்க அப்படின்னா, she came to this island so young that she had no memory of having seen any other human face than her father. அவங்க ஃபாதரை தாண்டி அவ வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில இங்க வந்ததுனால, வேற எந்த ஒரு ஹியூமனோட ஃபேஸுமே வந்து அவ அவ வந்து ஞாபகத்துல இல்ல. அவ வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? தே லிவ்ட் இன் அ கேவ் மேட் அவுட் ஆஃப் அ ராக். அதாவது ராக்கால ஆன ஒரு கேவ்ல தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஸ்பரோவுக்கு வந்து நிறைய படிச்சிருக்காரு. நிறைய அவருக்கு தெரியும். நிறைய புக்ஸ் எல்லாம் அவர் படிச்சதுனால அவருக்கு வந்து இந்த மேஜிக் இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய தெரியும். இதுலனால அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்கராக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் கிட்ட இருந்து நிறைய குட் ஸ்பிரிட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இம்ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இந்த மாதிரி இம்ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஜென்டல் ஸ்பிரிட் எல்லாமே வந்து ப்ராஸ்பரோக்கு வந்து ரொம்ப ஒபீடியண்டா இருக்கும். ஆஸ் ஹி வாஸ் ரிலீஸ்ட் இல்ல, இவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப ஒபீடியண்டா இவங்க கிட்ட இருப்பாங்க. ஓகேவா? இவங்க எல்லாருக்குமே சீஃப், அதாவது இந்த குட் ஸ்பிரிட்டுக்கெல்லாம் சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஸ்பிரிட்டோடைய ஹெல்ப்பால ப்ராஸ்பரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீல வந்து ஒரு போட்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. சில ஹியூமன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்றது நம்மளுக்கு லேட்டரா தெரிய வரும். ஓகேவா? வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு பிக் ஸ்ட்ராங் உருவாக்கி அவங்கள வந்து அஃபெக்ட் பண்றாரு. அவங்கள வந்து பயம் புடுத்துறாரு. யாரு? ப்ராஸ்பரோ. இத வந்து அவங்க டாட்டருக்குமே காட்டுறாரு. இத பாக்குற அவங்க டாட்டர் என்ன சொல்றாங்க, அவங்க பாவம் அவங்களையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தெரியாது, அதாவது நான் எது செஞ்சாலுமே உன் நல்லதுக்கு தான் செய்வேன். நீ இங்க வந்ததுக்கான ரீசன் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா உனக்கு அது தெரியாது. ஏன்னா நீ வந்தது ரொம்ப 3 இயர்ஸா இருக்கும்போது, மிராண்டாக்கு 3 இயர்ஸா இருக்கும்போதே வந்து அவங்க இங்க வந்திருக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகேவா? இப்ப என்னன்னா, இவங்க வந்து இங்க எப்படி வந்தாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. எப்படி வந்தாங்க இந்த இடத்துல அப்படின்றத வந்து ப்ராஸ்பரோ வந்து அவங்க டாட்டரான மிராண்டா கிட்ட சொல்றாங்க. என்னன்னா 12 இயர்ஸ் ஆகோ நடந்த ஒரு விஷயம் இது. மிராண்டா வந்து கண்டினியூடு ப்ராஸ்பரோ. ஐ வாஸ் டியூக் ஆஃப் மெலன். அதாவது ப்ராஸ்பரோ வந்து டியூக் ஆஃப் மெலனா இருந்திருக்காரு. அதுல வந்து மிராண்டா தான் பிரின்சஸா இருந்திருக்காங்க. ஓகேவா? அவரு ப்ராஸ்பரோக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்டோனியோ. அன்டோனியோ இதுதான் வந்து ப்ராஸ்பரோடைய யங் பிரதரோட நேம். ஓகேவா? பை ஹூம் ஐ ட்ரஸ்டட் எவ்ரி திங். இவரை தான் வந்து அவர் எல்லா விஷயத்துலயுமே வந்து ரொம்ப ட்ரஸ்டடா இருந்திருக்காரு. ஆனா இந்த ஆண்டோனியோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து பவர் அண்ட் பொசிஷன் ஆஃப் டியூக் ஆஃப் மெலான், அதாவது ப்ராஸ்பரோட பவர் அண்ட் பொசிஷனுக்கு ஆசைப்படுறவரா, அது தனக்கு வேணும் அப்படின்ற ஒருத்தரா இருந்திருக்காரு. ஓகேவா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the opportunity I gave him of making himself popular among my subject awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of the king of Nepal, a powerful prince who was my enemy. இப்ப என்ன பண்றாரு, இவருக்கு வந்து
இந்த ப்ராஸ்பரோட பிளேஸ் வேணும், இந்த பவர் இந்த பொசிஷன் அவருக்கு வேணும்ன்றதுனால ப்ராஸ்பரோட எனிமி அதாவது கிங் ஆஃப் நேபாள் அவரு கூட சேர்ந்துக்கிட்டு ப்ராஸ்பரோவை வந்து வேற லைக் எங்கேயாச்சும் அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படகுல ஏத்தி அவங்க பொண்ணான மிராண்டா இவங்க எல்லாருமே படகுல ஏத்தி லைக் கூட்டிட்டு போற மாதிரி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு பாதி வழியில வந்து அந்த போட்டை ஓட்டிட்டு போனவங்க வந்து அங்க இருந்து வந்துடுற மாதிரி இவங்க அந்த நடுக்கடல்லையே மாட்டிக்குவாங்க, அவங்க ஏதாச்சும் ஆயிருவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எல்லா இந்த பவர் பொசிஷன் எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. இப்படி நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒருத்தரோட நேம் அதாவது கான்சலோ கான்சலோ அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரால் வந்து தடுக்க முடியாது அவங்கள. ஏன்னா அவங்க வந்து 2 பேருமே வந்து கிங்ஸா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து இவரால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால இவர் என்ன பண்றாருன்னா இவரால முடிஞ்ச ஒரு விஷயம் அதாவது அந்த போட்ல வந்து இவங்க இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இவருக்கு வந்து ப்ராஸ்பரோவை ரொம்ப பிடிக்கும். அதனால கான்சலோ என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டரு அதாவது அவங்களுக்கு தேவையான பொருள் புக்ஸு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அந்த போட்ல எடுத்து மறைச்சு வச்சிருவாரு, ப்ராஸ்பரோக்காக மறைச்சு வச்சிருவாரா. இதுதான் வந்து இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்ற ஒரு ஓவரால் வியூ. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரண்டா விஷயத்துக்கு வரலாம். மிரண்டா வந்து எந்த ஒரு மென்னுமே பார்த்தது கிடையாது. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா எல்லா மென்னுமே வந்து இவங்க ஃபாதர் மாதிரி ஒரு கிரேவ் ஃபேஸாவும் கிரே பியர்டோட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அங்க வராங்க, யார் வராங்க, இவங்க மேட் பண்ற ஸ்ட்ராங் வந்து அவங்கள எந்த அஃபெக்டும் பண்ணாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாரு அவங்க அப்பா முன்னாடியே. ஓகேவா. இப்படி வர்ற அந்த அதாவது அன்டோனியா அவங்களோட பையன் ஃபெர்டினண்ட் இவங்க எல்லாமே லைக் ஒரு குரூப்பா வந்திருப்பாங்க. ஓகேவா. வந்திருக்கும் போது இந்த மாதிரி ஒரு யங் பிரின்ஸ பார்த்ததுல மிரண்டா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குறா. அவனும் அந்த ஃபெர்டினண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசர்ட் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு லவ்லி லேடிய வந்து பாக்குறதுல அவருமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்கா வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் என்னன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து 2 பேருமே புடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டாவோட அப்பாவுக்கு தெரிய வரும். மிரண்டாவோட அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டிஃபிகல்ட்டான டாஸ்க் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. யாருக்கு ஃபெர்டினண்ட்க்கு டிஃபிகல்ட்டான டாஸ்க் எல்லாம் கொடுக்கும் போது அவருமே வந்து நிறைய டிஃபிகல்ட்டை தாண்டி நிறைய டாஸ்க் எல்லாத்தையுமே சில உட்டெல்லாம் கொண்டு வர சொல்லி அது இது அதாவது கிங்காவே அதாவது பிரின்ஸாவே வளர்ந்த ஒருத்தரை வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அவர் எல்லா ஒர்க்கும் பண்றாரா எல்லா டாஸ்க்கும் பண்றாரா அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகேவா. இந்த மாதிரி நிறைய டாஸ்க் கொடுத்து அந்த எல்லா டாஸ்கையுமே வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அந்த எல்லா டாஸ்கையும் அவர் கம்ப்ளீட் பண்ணாதான் மிரண்டா வந்து அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே வந்து இந்த மாதிரி இது பண்ணி சேர்ந்துருவாங்க. மிரண்டாவும் அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இதுதான் வந்து இந்த டெம்பஸ்ட் ஸ்டோரி. ஓகேவா. இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா டைட்டில், ஆத்தர் நேம், தீம், பேராகிராஃபா எழுதுங்க, பாயிண்ட் போடாதீங்க, லாஸ்ட்ல கன்க்ளூஷன் இந்த மாதிரி எழுதி இப்போ ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி இது 3த்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் இல்லை லாஸ்ட் 3 யூனிட்டா பிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 3னா ஃபர்ஸ்ட் 3 ஃபுல்லா படிச்சிருங்க, லாஸ்ட் 3னா லாஸ்ட் 3 ஃபுல்லா படிச்சிருங்க. அதுக்குன்னு அடுத்த 3 இருக்கிறதுல எதுவுமே படிக்காம விட்டுறாதீங்க. ஏதாவது 1 2வது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் திஸ் ஆர் தட்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாததா இருந்துடக்கூடாது இல்லையா. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. செகண்ட் யூனிட்டை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.